புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த இடத்த அனலைஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை பாருங்கள், உங்களோட வீக்னஸ் என்னன்றதை பாருங்கள். உங்கள் வீக்னஸை ஓவர் கம் பண்ணணுன்ற அந்த எண்ணத்தையும் வச்சுக்கோங்க. அதே சமயம் உங்கள் ஸ்ட்ரென்த்தையும் ப்ளே பண்ணுங்கள். உங்கள் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய புல் பண்ணுங்கள். எங்கே க்ரைசிஸ் நேரம் இருக்கோ ஆஃபீஸில் அன்றைக்கி நீங்கள் கூட நில்லுங்க. ஸோ க்ரைசிஸ் டைமில் நீங்கள் இருக்கும் போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே உங்களை ஒரு க்ரைசிஸ் ஹேண்டிலராக பார்ப்பாங்க, ஒரு சர்வைவராக பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் போது என்ன நினைப்பாங்கன்னா, நிறைய நேரங்களில் டஃப்பான இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. எது வரைக்கும் நீங்கள் டஃப்பான இடத்துல உங்களோட வாய்ப்பை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கலையோ அது வரைக்கும் நீங்கள் டஃப்பான சில வார்த்தைகளை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் லைஃப் லாங் எனி ஆர்கனைசேஷன். அப்போது என்னை யாரும் திட்டவும் கூடாது, நான் சேலஞ்சஸே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் மண்ணாக போயிடுவீங்க. இல்லை, என்னை யாருனாலும் திட்டம், நான் சேலஞ்சஸ் எடுத்துக்க ரெடியாக இருக்கிறேன், நான் கற்றுக்க ரெடியாக இருக்குன்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு பொசிஷன் ஹையர்லேயும் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ்லேயும் உங்களை நகர்த்திக்கிறதுக்கு ஒரு பெரிய களம் உங்களுக்கு உருவாகிட்டே இருக்குன்றது நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன்.